இப்போ எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன இருக்குது, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸும் ஈக்குவல்னு இதில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்லி நம்ம என்ன பார்க்கணும், ஏ டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்கணும் பேசிக்கலி. ஸோ ஏ டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -1, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க -1 மல்டிப்ளைட் பை த ப்ராடக்ட் ஆஃப் அதோட ரோவையும் அதோட காலமையும் விட்டுட்டு மீதி இருக்கிற 2x2 மேட்ரிக்ஸை ஓட டிட்டர்மினன்ட் பேசிக்கலி. ஸோ அதோட இந்த -3யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் இந்த -4ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் செய்யணும். ஸோ -1 into -15 plus 6. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ இந்த 2 எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்ன்றனால இதோ -2 into இதோட ரோவையும் இதோட காலமையும் விட்டுறணும். ஸோ 4 into 5 minus இந்த 4 into இந்த 4. So that becomes 20 minus 16. ஓகேங்களா? So the same way அடுத்த எலிமெண்ட் -2 into -16 plus 12, which is equal to -1 minus 8 plus 8, it is equal to -1, that is not equal to 0. ஸோ the determinant of a கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி determinant of a வேல்யூ கண்டுபிடிக்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பாருங்கள், இன்னும் பெட்டராக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ determinant of a வந்து -1, ஸோ இது வந்து நான் ஜீரோ. ஸோ இப்போ நம்ம வந்து a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். ஸோ a இஸ் நான் singular, so A inverse exist. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், adjoint of A கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்வர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அதுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம adjoint of A கண்டுபிடிக்கணும். ஸோ to find adjoint of A, ஒரு எலிமெண்ட்டையோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் adjoint of A. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் -1, that is -1 to the power of 1 plus 1 into -15 plus 16 is equal to 1. அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் 2. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2 is equal to a of 1 2 is equal to -1 to the power of 1 plus 2 into 20 minus 16 is equal to -4. இப்படியே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கா கண்டுபிடிக்கணும். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் -2. -2 it is equal to a of 1 3, it is equal to -1 to the power of 1 plus 3 into -16 plus 12, it is equal to -4. Cofactor of 4 is equal to a of 2 1, it is equal to
minus 1 to the power of 2 plus 1 into 10 minus 8 is equal to minus 2. இப்போ அடுத்து cofactor of minus 3 பண்ணணும். Cofactor of minus 3 is equal to a of 2 is equal to minus 1 to the power of 2 plus 2 into minus 5 plus 8, that is 3. அடுத்த ரோக்கு போயிடலாம். So cofactor of 4 is equal to a of 2 3 is equal to minus 1 to the power of 2 plus 3 into 4 minus 8 is equal to 4. அடுத்த ரோக்கு போயிடலாம். cofactor of 4 is equal to a of 3 1, that is equal to minus 1 to the power of 3 plus 1 into 8 minus 6, it is equal to 2. அடுத்து cofactor of minus 4 a of 3 2 is equal to minus 1 to the power of 3 plus 2 into minus 4 plus 8 is equal to minus 4. அடுத்த last element cofactor of 5 is equal to a of 3 3 is equal to minus 1 to the power of 3 plus 3 into 3 minus 8, that is minus 5. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு cofactor matrix எழுதிடலாம். a of ij so is equal to 1 minus 4 minus 4 minus 2 3 4 2 minus 4 minus 5. So adjoint of A என்னது இதோட transpose. So adjoint of A is equal to A of ij ஓட transpose. Transpose என்னது இதோட rows and columns மாத்தி எழுதுரு. rows columns ஆகும், columns rows ஆகும். So இந்த row first column எழுதிக்கணும். 1 minus 4 minus 4. அடுத்து இந்த ரோவை அடுத்த காலமா எழுதிக்கணும். minus 2 3 4. அடுத்த ரோ 2 minus 4 minus 5. நம்மள்ட்ட இப்போ என்ன இருக்கு, adjoint of A இருக்கு. ஸோ இதை வச்சு அதே மாதிரி determinant of A வும் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம inverse of A கண்டுபிடிச்சிடலாம்.
அது வந்து A ஓட ஈக்குவலா இருக்கான்னு பார்த்தா சம முடிச்சது. ஸோ A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. That is 1 by minus 1 into 1 minus 2 2 minus 4 3 minus 4 minus 4 4 minus 5. இப்போ இங்க வெளியே ஒரு minus 1 இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அப்படி செஞ்சோன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் minus 1 2 minus 2 4 minus 3 4 4 minus 4 5. ஸோ இதை 1 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இது வந்து என்னது, நத்திங் பட் இது வந்து ஏ தான். நம்ம ப்ராப்ளமில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மேட்ரிக்ஸ் தான் ஏன்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வி ஹாவ் ப்ரூவன் proved A is equal to A inverse. இதில் இன்னொரு கேட்சும் இருக்கு. இப்படி ஒரு A, இது ஒரு ப்ராப்பர்ட்டி A is equal to A inverse அப்படின்னா இது A ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை A வந்து இன்னொரு ஏவோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பட் உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. பட் இஃப் யூ ஆர் ரியலி என்தூசியாஸ்டிக், உங்களுக்கு இதை இல்லை இந்த ப்ராப்ளமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். தட்ஸ் இட். Thanks a lot for watching this video. Share this video in Facebook and other social media. If you like it, please press like button and subscribe our channel, and also add your valuable comments please. Thanks and bye bye.